தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என்று மக்கள் முடிவு செய்வார்கள். நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்கள். கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் வேண்டும், அதே போன்று தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்பதும் அதிகாரத்தில் பங்கு என்பதும் ஒத்து வராது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கூடிய சூழல்ல இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் சவால் விடும் வகையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிவை சமூக வலைதள பதிவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு என மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என்று அவர் கேட்கக்கூடிய சூழல்ல 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்து அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் வந்திருப்பது போன்ற ஒரு உணர்வை, ஒரு புரிதலை அவர் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் ஆட்சியில் முழுமையாக அமைத்த திமுக மைனாரிட்டி அரசு என்று அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு முறையாகவே திமுக அப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது தமிழ்நாட்டில். இதை குறிப்பிட்டு 2006 மக்கள் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் போனது காங்கிரஸ் கட்சியினுடைய தவறு என்று மாணிக்கம் தாக்கூர் தற்பொழுது தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என முதலமைச்சர் கூறியிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் நிர்வாகி மாணிக்கம் தாக்கூருடைய பதில் தற்பொழுது ட்விட்டர் பதிவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், நாடாளுமன்றத்தினுடைய கொறடாவாக காங்கிரஸ் கட்சியுடைய கொறடாவாக இருக்கக்கூடியவர். இந்த சூழலில் அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனக்கூடிய அந்த கோரிக்கையெல்லாம் எழும்போதெல்லாம் அதனை வலியுறுத்தி மேல் நோக்கி அதை மீண்டும் பதிவிட்டவர். குறிப்பாக திமுகவுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் தளபதி பேசிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவர் பேசியதெல்லாம் பார்க்க முடிந்தது. இது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் பேச்சுக்கும் அவர் ஒரு பதில் போடக்கூடிய அளவில் மாணிக்கத்தாருடைய பதில் ட்விட்டர் பதிவாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட்டணியில் நாங்கள் இன்டாக்டாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்ட எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கூட்டணியில் அங்கமைக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கொறடாவாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் முரண்பட்ட ஒரு கருத்தாக 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்து, மக்கள் முடிவை பொறுத்து கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியா என்பதை பார்க்கலாம் என்ற வகையில் ஒரு முடிவு செய்வார்கள் என்ற வகையில் அவருடைய பதிவு இடம்பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.